இன்னும் கொஞ்ச நேரம் தான். எங்களால காத்துட்டு இருக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி போடு. அட்ரஸ் சக்க மிடுறது இல்ல. நம்ம ஜானி எங்க? போர்க் பெல்லியோட இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்துல ஜானியோட ஸ்னோபால் விளையாட்டு கனவை நிறைவேற்றுறதுக்காக 10% ஸ்னோபால் மேக்கிங் மெஷின் கிடைக்க போகுது. கிறிஸ்மஸ் நேரத்துல எங்களுக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சாரி பெரியவரே, எங்க கிட்ட எதுவும் இல்ல. ஓகே, நாம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். போன உடனே கிறிஸ்மஸ் லிஸ்ட் எழுதலாம். ஹாலிடே நாளே ஹாப்பி. நாங்க பண்ண வின்டர் ஷாப்பிங். தேவையில்லை மொக்க பேப்பர், தேவை இந்த கம்ப்யூட்டர். மேரி கிறிஸ்மஸ் எழுதும் முன்ன மேரி கிறிஸ்மஸ் எழுதணும். ரேசிங் கார்ஸ், சாக்லேட், நியூ வீடியோ கேம்ஸ். ஹோம்மேட் ஸ்கார்ஃப், ஹோம்மேட் கார்டு. இதுதான் உன் பேஸ். புளூட்டோனியம், மக்னீசியம், கூடவே டைனோ டிஎன்ஏ. எனக்கு வேண்டியதெல்லாம் பேக்கன். Dress வேண்டாம். Dressன்னு பிரஸ் பண்ணாதீங்க. ஜுவல்லரி. எதா இருந்தாலும் போதும். நிறைய லேப்டாப். அதை விட முக்கியம் உயரமான கீழ நகமாகணும். மறுபடியும் சொல்றேன், எனக்கு தேவை பேக்கன். பனிமூட்ட நிரம்பிய கிறிஸ்மஸ் நீங்க விளக்கணும். பிரகாசமான எதிர்காலத்துக்கு தேவையானதை இதுல எழுதணும். சூப்பரான மேரி கிறிஸ்மஸ். சூப்பரான டூப்பரான கிறிஸ்மஸ் வேணும்னா தேவை மேரி கிறிஸ்மஸ். ஓகே, நம்ம லிஸ்ட் மாம் அண்ட் டாட் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். ஓ, நாங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கோம். நீயே சமாளிச்சுக்க. இது கிறிஸ்மஸ் காலம். இது என் லிஸ்ட். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். சைனா வாலெட்டை இருக்கலாம், ஆனா மேல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்மஸ்னாலே ஜாலி தான். எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷினா? வெல், லிஸ்ட்ல அது டாப்ல இருக்கு. கண்டிப்பா நாம அதை அவனுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்படி வாங்கி கொடுக்கலனா 5 வயசுல எப்படி எழுதானோ அதே மாதிரி அழுவா. அப்புறம் எனக்கு தாங்கிக்க முடியாது, தலை வெடிச்சிடும். அடிச்சு பிடிச்சு வாங்கி கொடுக்க கூடாது, பாசத்தோட வாங்கி கொடுக்கணும். குடும்பத்தோட இருக்கிறது தான் முக்கியம். உங்க வார்த்தை எனக்கு தேனா இனிக்குது, ஆனா அவன் கதற போறத நினைச்சா எனக்கு கலங்குது. ஏதாவது பண்ணுங்க. கிறிஸ்மஸ் காலகட்டத்துல எல்லா குழந்தைகளோட கவனம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷினா தான் இருக்கும். இந்த வருஷம் அந்த கனவு நனவாக போகுது. ஆனா கை கெட்டினது வாய் கெட்டுமாங்கிற மாதிரி இது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது சந்தேகம் தான். ஏன்னா இது ஏற்கனவே விற்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க குழந்தையோட ஆசை நிராசை ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க. என்னோட ட்ரீம் ஸ்னோபால் மெஷினை இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம பயப்படாத, ஓகே? அதோட கிறிஸ்மஸ்ல பாசமா gift வாங்கி கொடுத்து குடும்பத்தோட ஒண்ணா இருக்கணும். நீ இங்க இரு, நானும் உங்க அம்மா பிரச்சனை பாத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், திரும்ப இந்த கடையில எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷின்ஸ் நீங்க எப்ப விப்பீங்க? நல்லா காமெடி பண்றீங்களே. நீங்க அதுக்கு அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். கவலைப்படாது, கிறிஸ்மஸ்ல நாம எதை வேணாலும் பாசமா வாங்கி கொடுக்கலாம். தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? அவர் பேச்ச வேண்டாம் நிறுத்துங்க, ஆனா எங்களுக்கு வேண்டியதை கொடுத்துருங்க. உங்களை கவனிக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கையில பெரிய பை இல்ல, பாலித்தீன் கவர் இல்ல அப்படின்னா ஜானிக்கு ஸ்னோபால் மெஷின் கிடையாதோ? கொஞ்சம் நான் எப்படி இத மறந்தேன்? சாண்டா எனக்கு கொடுப்பார்ல, நான் உன நாட்டி லிஸ்ட்ல இல்ல. நாட்டி ஆர் நைஸ்ங்கற எவாலுவேஷன் சார்ட்ட பாத்தினா ஜானி உன் கணக்கு காலியா இருக்கு. இது ஃபுல்லா இருக்கணுமே. சுத்தம். இந்த ஒட்டுமொத்த டவுன்லயும் நான் மட்டும் எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மெஷின் இல்லாம இருந்தா என்ன ஆகணும் யோசிச்சு பாரு. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. கொஞ்சம் என் சிஸ்டர்ஸ் கிட்ட சொன்னா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்களே. லேபுக்கு போலாம். பிரேக் போடுங்க. எங்களோட இந்த புது சூப்பர் வீவ் கிறிஸ்மஸ் ஸ்டாக்கிங்ஸ் பார்த்து ஆச்சரியப்படுங்க. சாண்டா கிட்ட இருந்து வழக்கத்தை விட 1000 மடங்கு பரிசை இதால தாங்கிக்க முடியும். சூப்பர். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு களை கட்ட போகுது. ஆனா ஜானிக்கு அப்படி இருக்காது. ஏன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷின் கிடைக்கலையே. மத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கிறதுக்கு சீசன் வரும். நாங்க உன்னோட கிஃப்ட கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கலாம்னு இருக்கோம். நீ ஆசைப்பட்ட அந்த மிஷின் வெத்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்களே அதை உனக்காக உருவாக்கிட்டோம். மெஷின் ஸ்னோபால்ஸ் தானா உருவாக்குறது மட்டும் இல்லாம அத தானா ஃபயர் பண்ணவும் செய்யும். இது என் மனச கொள்ளை அடிச்சிருச்சு. உடனே களத்துல இறங்கி கதகளி ஆடலாம். ஹேய், மொக்க ஸ்னோபால்ஸ் வச்சிட்டு மொக்க போடாம என்னோட புது மெஷினை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அதை உருவாக்கி கொடுத்தோம். பாத்தியா, கிறிஸ்மஸே மத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கிறது தான். அதோட குடும்பமும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஜானி டேஸ்ட் இப்போது இதை டேஸ்ட் செய்து கொஞ்சம் ஓவராவே பொங்கிடுச்சு போல இருக்கு.
நான் விரும்பின பிரசன்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்னாடி இன்னும் 2 ஷாப்பிங் நாட்கள் தான் இருக்கு. எல்லாரும் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷன் தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சில பேர் போர்க் பெல்லி பிளான்ட்ல இருந்து அதை நேரடியா ஷிப்பிங். எனி ஐடியா? பக்கத்து வீட்டு பொக்க பாட்டியோட அந்த பல்செட்டை நீ திருப்பி கொடுத்திருக்க, டாகி கிட்ட பிடுங்கினதையும் திருப்பி கொடுத்திருக்க. ஆனா அக்கம் பக்கத்து ஏரியால நீ பண்ண ஸ்னோபால் அட்டாக்கையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா நீ நாட்டி ஜோன்ல தான் இருக்க. சாண்டா எனக்கு அதை கொடுக்கலனா என்ன? அதை நானே வாங்கி காட்டுறேன். வாங்கறதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல கவனம் செலுத்தி ஒரு குடும்பமாவும் ஒண்ணா இருந்து கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடலாமே. மொக்க போடாத. போர்ட்பள்ளியோட கடைசி எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மேக்கிங் மிஷனை நான் எப்படியாவது அடைஞ்சாகணும். அது கிடைக்கல நான் உன்னை திட்ட மாட்டேன். ஹேக்கிங்க்கு இந்த டைம் எல்லாம் பத்தாதுப்பா. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு. உனக்கு நிறைய டைமும் இருக்கு. வேஸ்ட் பண்ணாம ஹேக் பண்ணு. ஜானிக்கு நம்மோட பரிசு கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கா? இது கிறிஸ்மஸ். அவன் சாண்டாவோட நாட்டி லிஸ்ட்ல இருந்தாலும் அவன் நம்ம பிரதர் லிஸ்ட்ல இருக்கோ அதை மறந்துடாத. ஆச்சரியத்துல வாய பிளக்க அவனுக்கு அந்த டாய் வேணும். இது ரொம்ப சிம்பிள். எங்க டெக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜிம்மி இங்க வர வச்சு எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மிஷன் கம்பெனியை ஹேக் பண்ண சொல்லிருக்கேன். ஒரு ட்ரக்ல போர்க் பெல்லிக்கு அது வந்து சேர்ந்துரும். கிறிஸ்துமஸ்ங்கிறது ஹேக்கிங் சம்பந்தப்பட்டது கிடையாது டார்லிங், அது வேற விஷயம். இது சட்டவிரோதம் தோணுது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம வாங்குறத பத்தி யோசிக்க கூடாது, கொடுக்கறத பத்தி யோசிக்கணும். குடும்பத்தோட ஒண்ணா. ஆனா நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. வாயை மூடிக்கிட்டு ஹேக் பண்ணு. ஹாய் ஜெரி, இதெல்லாம் எங்கப்பா போகுது? சென்டர் சிட்டி. இல்ல போர்க் பெல்லி. உடனே போறேன். நான் ஜர்க்கி. அந்த சரக்கு போர்க் பெல்லி கடைக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துருமாமே. நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு? நான் ஹேக் எதுவுமே பண்ணலையேப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா விட்டு தள்ளு. ஒரு $100 என்கிட்ட தள்ளு. உடனே போய் இந்த மிஷினை வாங்கிட்டு வந்து கிறிஸ்மஸை கொண்டாடலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. ஆஹா ஓயா ஆஹா ஓயா. சரி, மத்தவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மேக்கிங் மிஷின் போர்க் பெல்லிக்கு வருதுங்கிறது தெரியாமலையா இருக்கும்? நாம எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் நிறைவே அடிக்க போகுதோ. சீக்கிரம் கதவை தரங்க. இது இங்க வந்ததே எங்களாலதான். எங்க பிரதருக்கு அந்த டாய் கிடைக்க அந்த கம்ப்யூட்டர் சைடியே நாங்க ஹேக் பண்ணிருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க எல்லாருக்கும் தேவைப்படுற அளவுக்கு எங்க கிட்ட இருக்காது. கொஞ்சம் எல்லாரும் வழியை விடுறீங்களா? எங்களுக்கு கண்டிப்பா அந்த பொம்மை வேணும். இல்லன்னா கிறிஸ்மஸ் டே பாழாயிடும். என்னம்மா கொத்தோட தூக்கிட்டீங்க? ஜானி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்களோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஜானிக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாகணும். அச்சச்சோ, பாத்து கட்டுறாங்களே. வசிக்கிறீங்க பாத்து. சரிதான். கிறிஸ்மஸ்ங்கிறது வாங்குறது கிடையாது, கொடுக்கறது தானோ. அத கூட்டமா சேர்ந்து கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஹாலிடேஸ்ல நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா, இதை விட ஒரு ஃபேமிலில ஹாலிடேஸ்ல ரொம்ப ஒற்றுமையா இருக்கவே முடியாது. ஹேய் குஜருங்க, இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால இப்பவே போய் நாம கொடுங்க அத. ஒரு ஐடியா இருக்கு. வெளியே வர யாருக்கிட்டயாவது இந்த பணத்தை கொடுத்து நம்ம ஜானிக்கு அந்த ஸ்னோபால் மிஷினை வாங்கி கொடுத்துடலாம். அது சரி, கிறிஸ்மஸ்க்கு புது அர்த்தத்தை கொடுத்துட்டியே. இல்லம்மா, எனக்கு அது தேவையில்லை. என் குடும்பமே எனக்கு போதும். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்க நீங்க எவ்வளவு போராடி இருக்கீங்க. அதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கிஃப்ட். இவன் கோகுமாக்கா செடரா இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு ஸ்வீட்டான வாங்குறது எனக்கு தெரியாது. எனக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு பதிலா கஷ்டப்படுற இவங்களுக்கு இஷ்டப்பட்டு நாம இதை கொடுக்கலாமே. உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க தம்பி. அப்படி போடுங்க. மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் வாங்க, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எழுதுங்கப்பா, இது பிரசன்ட் டைம். அட்ரஸ் அக்க புது சாக்ஸ் புதுடிச்சு கொடுத்துருச்சு. தேவைக்கு அதிகமாவே இங்க தேடி கிடக்குது. எப்படியோ என் குடும்பத்தோட நான் இப்ப ஒண்ணா இருக்கேன். டியூக்கிக்கும் அவன் பேக்கன் கிடைக்க போகுது. அப்படி போடுங்க. அது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆஹா, எஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்னோபால் மேக்கிங் மெஷின். நிஜமாவா? ஆனா அது எப்படி உனக்கு? அது வந்து நான் என்ன அது நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா சாண்டாவோட லிஸ்ட்ல எப்படியோ இது சேர்ந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஐ ஜாலி. ஜாலியோட ஜானி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்றான்.